ஸ்ரீ ரேவா காண்டம் 169 அத்தியாயம். காம மோகினியின் கடத்தல். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதன் பின்னர் பாவங்களை போக்கக்கூடியதும் மிகுந்த புண்ணியம் வாய்ந்ததுமான ஒரு தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அங்குதான் மாண்டவ்ய முனிவர் சித்தி முழுமை அடைந்தார். நாராயண முனிவரும் அவ்வாறே சித்தி பெற்றார். முன்பொரு காலத்தில் சூலத்தில் அறையப்பட்டிருந்த மாண்டவ்யருக்கு நாராயணர் பணிவிடை செய்தார். மன்னா, அங்கே புனித நீராடுவதன் மூலம் ஒருவன் தன் பாவ படலத்தில் இருந்து விடுபடுகிறான். யுதிஷ்டிர மன்னர் கூறினார், முனிவரே, தாங்கள் கூறியது அனைத்து உலகங்களிலும் ஒரு மர்மமான கதையாகும். சூலத்தில் அறையப்பட்ட ஒருவர் தவம் புரிந்தார் என்பது இதுவரை காணப்படாததும் கேட்கப்படாததுமான, அதாவது செவிமடுக்கப்படாததுமான ஒன்றாகும். முனிவர்கள் சூழ எனக்கு இதனையெல்லாம் கூறியருளுங்கள். இந்த மாண்டவ்ய தீர்த்தத்தின் சிறப்பை ஆர்வத்துடன் விவரியுங்கள். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், மன்னா, திரேதாயுகத்தில் பூமியில் நிகழ்ந்ததை செவிமடுப்பீராக. உலகினை காக்கும் தேவர்கள் போன்ற மிகுந்த அறிவாற்றல் கொண்ட அரசர் ஒருவர் இருந்தார். தேவபன்னன் என்ற அந்த அரசர் பல யாகங்களை செய்தவராகவும் எப்போதும் தான தர்மங்களில் ஈடுபட்டவராகவும் திகழ்ந்தார். அவர் அனைத்து புனித சடங்குகளையும் அறிந்தவராகவும் அனைவராலும் செய்யப்படும் செயல்களை நன்கு உணர்ந்தவராகவும் இருந்தார். தனது சொந்த குழந்தைகளை பாதுகாக்கும் தந்தையைப் போல அவர் தன் குடிமக்களை கண்ணும் கருத்துமாய் பாதுகாத்து வந்தார். தாத்யாயினி அந்த அரசரின் அன்பிற்குரிய மனைவி. அவள் எப்போதும் அவரிடம் இனிமையாகவும் அன்பாகவும் நிகழ்ந்து கொண்டாள். அவள் அணிந்திருந்த கழுத்தணிகள் மற்றும் கொலுசுகளின் ஓசையால் அந்த சூழலை இனிய கிங்கினி ஒலியா ஜங்காரம் நிறைந்திருந்தது. மன்னா, அவர்கள் இருவருக்கும் இடையிலான அன்பு நாளுக்கு நாள் பெருகியது. செல்வம், வாகனங்கள், யானைகள், குதிரைகள் மற்றும் தேர்கள் நிறைந்த பூமியை அந்த அரசர் ஆட்சி செய்தார். அவர் தனது நற்பண்புகளை கொண்டிருந்தாலும் அவருக்கு வாரிசு இல்லை. இதனால் அவரது குல விருத்தி தடைப்பட்ட நிலையில் அவர் இருந்தார். அவர் மிகுந்த துயரத்திற்கு ஆளானார். தனக்கென ஒரு வாரிசு இல்லாததால் அவர் மிகுந்த மன வேதனை அடைந்தார். பரத குலத்தோனே, அவர் தினமும் புனித நீராடி ஹோமம் செய்து வந்தார். இவ்வாறு 12 ஆண்டுகள் தொடர்ந்து செய்தார். அவர் தம் மனைவியருடன் இணைந்து புனித விரதங்கள் மற்றும் உபவாசங்களின் கட்டுப்பாடுகளை கடைபிடித்தார். மேலும் பல புனிதமான பிரார்த்தனைகள், பக்தி பூர்வமான வழிபாடுகள் மற்றும் தியானத்தின் மூலம் முண்டனை அளித்தவளாக சாமுண்டா தேவியை மகிழ்வித்தார். வாராகி தேவியே, சாமுண்டாவே, முக்கண்ணுடைய தேவியே, தமக்கு வெற்றி உண்டாகட்டும். பிராமி, ரௌத்ரி, கௌமாரி, காத்யாயனி ஆகிய தேவியரே, உங்களுக்கு நான் வணக்கத்தை செலுத்துகிறேன். உக்கிரமான பைரவியே, பெரும் யோக சக்திகளை கொண்ட ரௌத்ரியே, வானில் சஞ்சரிப்பவளே, அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட இந்த 3 உலகங்களிலும் உன்னை சாராதது என்று எதுவும் இல்லை. அரசன் செய்த துதியால் மகிழ்ந்த தேவி பின்வருமாறு கூறினாள், உன் மனதில் உள்ளபடி உனக்கு விருப்பமான வரத்தை நீ தேர்ந்தெடுத்து கொள்வாய். நீ என்னை பக்தி பூர்வமாக மகிழ்வித்தாய். நான் திருப்தி அடைந்தேன். உனக்கு அந்த வரத்தை நான் அருள்வேன். தேவபன்னன் கூறினான், தேவர்களின் தேவியே, தாம் மகிழ்ந்திருந்தால் நான் வரம் பெற தகுதியானவன் என்றால் தயை கூர்ந்து என்னை காப்பாற்றுவீராக. ஆண் வாரிசு இல்லாததால் நான் மிகுந்த துயரத்தில் உள்ளேன். என் குலம் தழைக்கவும் பாதுகாக்கவும் அருள் செய்வீராக. என் வம்சத்தை காப்பாற்றுவீராக. குழந்தைகள் இல்லாத மனிதர்களின் இல்லங்கள் சுடுகாட்டிற்கு ஒப்பானவை. அத்தகையோரின் பித்ருக்கள், முன்னோர்கள், தேவர்கள் மற்றும் முனிவர்களுடன் இணைந்து உணவை அவர்கள் ஏற்பதில்லை. நான் தினமும் சிராத்தம் செய்தாலும் என் முன்னோர்கள் பசியால் வாடுபவர்களாகவே என் கனவில் தோன்றுகிறார்கள். அரசனின் இந்த வார்த்தைகளை கேட்ட தேவி தியானத்தில் ஆழ்ந்தாள். அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட 3 உலகங்களையும் அவள் தன் திவ்ய திருஷ்டியால், தெய்வீக பார்வையால் கண்டாள். மகிழ்ச்சி பொங்கும் முகத்துடன் தேவி அரசனிடம் பின்வருமாறு கூறலானாள், அரசனே, அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட இந்த 3 உலகங்களிலும் உனக்கு என்று ஒரு குழந்தை இல்லை. யக்ஞ புருஷனை, திருமாலை முன்னிறுத்தி ஒரு யாகத்தை செய்வாயாக. இல்லையெனில் உனக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பே இல்லை.
3 உலகங்களையும் நான் என் திவ்ய திருஷ்டியால் முழுமையாக கண்டேன். இவ்வாறு கூறிய பின் அந்த தேவதை மறைந்தாள். மன்னரும் தன் இருப்பிடத்திற்கு திரும்பினார். அவர் யக்ஞ புருஷனுக்காக யாகத்தை நடத்தினார். அதன் பயனாக அவருக்கு ஒரு மகள் பிறந்தாள். அவள் பேரொளி வீசுபவளாகவும் அழகாகவும் அனைவரையும் கவரும் தன்மை கொண்டவளாகவும் திகழ்ந்தாள். அத்தகையதொரு பேரழகியை தேவலோகத்திலோ அல்லது கந்தர்வலோகத்திலோ கூட காண இயலாது. மகிழ்ச்சியால் நிறைந்த அவளது தந்தை அவளுக்கு காம பிரமோதினி என்று பெயரிட்டார். காலப்போக்கில் அவள் வளர்ந்த பெரியவளானாள். அவளது அழகு அன்னப்பறவையை போன்ற நளினமான நடை, அழகான புருவங்கள் மற்றும் மார்பகங்களின் பாரத்தால் சற்று குனிந்த தோற்றம் ஆகியவை உலகையே வியக்க வைத்தன. அவள் செவி அணிகள் மற்றும் பிற ஆபரணங்களை அணிந்து ஜொலித்தாள். அவள் சிவந்த மலர் மாலைகளையும் ஆடைகளையும் அணிந்து தெய்வீக நறுமண பூச்சுக்களை பூசிக்கொண்டிருந்தாள். அவளுடைய தோழிகளால் முறையாக பாதுகாக்கப்பட்டாள். அந்த கழுத்தணி மின்னல் கீற்றுக்களின் தொடர் மாலை போல அவளது மார்பகங்களின் நடுவில் அமைந்திருந்தது. அவளுக்கு கருந்தேவதா சுருண்ட கூந்தல் இருந்தது. அவள் இனிமையாக புன்னகைத்தாள். அவளது உதடுகள் பிம்பா பழத்தை போல மின்னின. செவிகள் வரை நீண்டிருந்த அவளது விழிகள் மையல் நாயகர்களை அருந்துவது போல தோன்றின. கற்பூரம் கலந்த வெற்றிலையின் நறுமணத்தால் அவள் மன்மதனை ஈர்ப்பது போல தெரிந்தது. அவளது கழுத்து சங்கு போல இருந்தது. அவளது மெல்லிய இடுப்பு வசீகரமாக இருந்தது. அவளது கால் விரல் நகங்கள் செம்பு நிறத்தில் இருந்தன. தொப்புள் ஆழமாகவும் அவளது பிட்டத்தின் முன்பகுதி சிறப்பாகவும் இருந்தது. அவளது தொடைகள் வாழைத்தண்டுகளைப் போல இருந்தன. சிறந்த வரிசை பற்களுடன் அவள் முற்றிலும் அற்புதமாக இருந்தாள். தன் விளையாட்டுக்களால் அவள் தன் பெற்றோர், நண்பர்கள் மற்றும் பிறரின் மகிழ்ச்சியை அதிகரித்தாள். ஒரு நாள் அவள் தேவியை வழிபடுவதற்காக சந்தன கலவை, அகல்லோகம், வெற்றிலை, பூங்கொத்துக்கள் போன்ற மலர்கள், தூபம் மற்றும் பிற பொருள்களையும் எடுத்துக்கொண்டு ஒரு ஆலயத்திற்கு சென்றாள். அவளுடன் அவளுடைய தோழிகள் குழுக்களும் சென்றிருந்தனர். அவர்கள் அனைவரும் தங்கள் ஆடைகளையும் ஆபரணங்களையும் களைந்தனர். அவர்கள் அவற்றை ஏரி கரையில் வைத்துவிட்டு ஏரியின் நடுவில் ஆழமாக சென்று தங்கள் உற்சாகமான நீர் விளையாட்டுக்கள் தொடங்கினர். தெளிந்த நீரில் அவள் தன் தோழிகளுடன் விளையாடுவதை கண்ட சம்பரன் என்ற அசுரன் ஒரு பருந்தின் வடிவில் அங்கு வந்தான். நீரின் நடுவில் இருந்த காம பிரமோதினியை அவன் பிடித்தான். அந்த தீய எண்ணம் கொண்டவன் ஆபரணங்களையும் பறித்து கொண்டு வானத்தில் பாய்ந்தான். பரதனின் வழி தோன்றலே அவர் அந்த அழகிய கன்னியுடன் ஆகாய பாதையில் சென்று கொண்டிருந்த போது செவி அணிகளும் மற்ற ஆபரணங்களும் நர்மதை நீரில் விழுந்தன. அங்கே மகா பிரபுவே, நாராயணரின் மகா மண்டலத்தில் புலன்களின் முழு கட்டுப்பாட்டுடன் மகா முனிவர் மாண்டவ்யர் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். அவருக்கு பணிவிடை செய்த அவருடைய தம்பி தனது தவத்தினாலும் ஜபத்தாலும் மிகவும் மெலிந்து போயிருந்தான். அவன் ஜனார்த்தன பெருமானை தியானித்துக் கொண்டிருந்தான். 169ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.